அந்த கிருஷ்ணகுமார் யார் தெரியுமா? ஆரம்பம் படத்துல நயன்தாராவை காப்பாற்ற வருவார் தெரியுமா? அந்த கிருஷ்ணகுமார் தான். அவர் நடிகரா வந்து மனசுல வந்து லைட்டா தான் இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு டைரக்டரா டைட்டா ஆயிட்டாரு சுகந்தி அக்கால. ஏன்னா அவர் வந்து தலையோட ஃபேனு, எனக்கு நல்லா தெரியும். சூப்பரா பண்ணியிருக்காரு 2K கிட்ஸு. என்ன அந்த சின்ன வயசுல வர லவ், சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு சில 3 பிரிவா எடுத்து காட்டியிருக்கிறாரு. ஓகேவா? அதை அழகா சொல்லியிருக்கிறாரு. இந்த 80 கிட்ஸு, இந்த 90 கிட்ஸு இதுங்கெல்லாம் சண்டை பண்ணி ஒரு பிள்ளைய வளர்த்தா அந்த பிள்ளை நல்லதும் செய்யும் கெட்டதையும் செய்யுன்றத 2 விதமா எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு தேவையான படத்தை பல்ஸ் பார்த்து, அதாவது ஒவ்வொரு பல்ஸ் பார்த்து படம் எடுத்துருக்கிறாருன்னா சூப்பரா இருக்குது. நான் கூட 2K கிட்ஸு சரி என்னதான் இந்த நடிகர் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். எங்க கிருஷ்ணா வந்து என்னதான் பண்ணி வச்சிருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். ருத்ரான்னு ஒரு பையன் வந்திருக்கான். கண்டிப்பா சொல்றேன், அவனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. சுகந்தி அக்கா நான் சொல்றேன். அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து வேற லெவலுக்கு போயிட்டாரு. தான் செஞ்ச இதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையில செஞ்ச தவறையே இந்த படத்துல வந்து அதை ஒரு ரீல் சீனா வச்சு ரியல் சீனை வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஓகேவா? அந்த அந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா லால் சலாமுக்கு அப்புறம் எனக்கு இப்போதான் வந்திருக்காரு இல்லையா? அது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் தன்னோட தப்பை கெத்தா ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு மனசு வேணும். அதையும் எடுத்து சொல்லிக்காங்க. நிறைய நல்ல சீன்கள் இருக்குது. கண்டிப்பாக எதுக்கு 16 வயசுக்கு கீழே பையனை பார்க்கக்கூடாதுன்னா, ஒரு பயப்பில் அந்த சாப்டர் 1ல் வந்து பக்கத்து வீட்டுக்காரப்பில் வந்து பெரிய வயசு பிள்ளை வந்து முத்தம் கேட்டுருது. அதை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அது ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பெரியோர்களே, என்னை போல சான்றோர்களே, ஆன்றோர்களே, தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி சண்டை பண்ணிக்காதீங்க. அதுங்கள்ட்ட நல்ல விஷயத்த 13 வயசு வரைக்கும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும்னு எம்ஜிஆர் ஐயா சொன்ன மாதிரி குழந்தைங்கள நல்ல விதையை போட்டு நம்ம முளைக்க வச்சுட்டோன்னா நம்ம செத்து போனாலும் நம்ம பிள்ளைங்க பின்னாடி கெத்து போகாமல் வாழலான்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கேங்க கிருஷ்ணகுமார். ரொம்ப ஓம் நமச்சிவாயம். எங்கள் கிருஷ்ணகுமார் அடுத்தடுத்து படம் பண்ணணும். ஒரு நடிகராக இருந்து நாங்களும் ஒரு நடிகர் தான். கிட்டத்தட்ட 40 படம் நடிச்சிருக்கோம். என்னால் கண்டிப்பாக டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது அது அடுத்து கடவுளோட கையில் இருக்குது. ஆனால் ஒரு நடிகனாக இருந்து டைரக்ட் பண்ணி வந்துட்டா இருப்பார். விஷ்ணு விஷாலுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. படம் சூப்பரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அக்கா கிரிவலம் போயிட்டு வந்து அப்படியே அந்த பவரோட கொடுக்குற ஆல் த பெஸ்ட். ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வரலாம். பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பாட்டு வந்துட்டு ஜென்சிக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் ஜென்சி ப்ளஸ் 90s கிட்ஸை வந்து கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நைஸ். ரேட்டிங் ஐ வுட் குட் 7 கொடுப்பேன் நான். ஏன்னா இப்போ மற்ற கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு புது பீப்புள் வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாமே புது ஆளுங்க. அவங்க ஹீரோயின் வந்துட்டு ஃபில்டர் காப்பின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ நாம அதில் சின்ன பிளாட்ஃபார்ம்ல பார்த்துட்டு பெரிய பிளாட்ஃபார்ம் பார்க்குற ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. நம்ம ஹாப்பியாக இருக்கு. என்னமோ நம்ம கூட இருக்கிறவங்க பெரிய வளர்ந்து வந்த மாதிரி இருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பார்க்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுண்ணா. மியூசிக் பிடிச்சிருந்தது எனக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, சில திங்ஸ் நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கிவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இட் வாஸ் வெரி நைஸ். வேற எதுவும் சொல்ல தெரியும். ஸோ படம் வந்து நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை. கடைசியில் வந்து ஹீரோ வந்து ஒரு சீனில் ஹீரோயின் வந்து ஹீரோ சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் ருதாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இது இல்லை. ஸோ கொஞ்சம் அவர் வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணி எல்லாமே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் பற்றி மற்ற டேரக்டர்ஸ்க்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஆமாம், எல்லாமே ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரியே எடுத்திருந்தாங்க. ஸோ அது நல்லா எடுத்திருந்தாங்க. சாங் மியூசிக் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக சாங்ஸ்லாம் 10 out of 10 கொடுப்பேன். ஓ என் தென் பேபி அந்த சாங் கூட செம்மையாக இருந்துச்சு. டேரக்டர் சூப்பர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி வந்து பார்க்க முடியும். லைட்டாக கொஞ்சம் கிஸ்ஸிங் சீன்ஸ் அங்கே இங்கே இருக்கும். பட் மற்றபடி ஓவரால் நல்லா இருந்துச்சு.
நல்லா இருக்கு படம் உண்மையாகவே. ஏன்னா இம்பேக்ட் நிறைய இருக்குது. யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குமே தோணும், நம்மளுமே இந்த மாதிரி இருந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் தோணும். மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருந்து அவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தோணும். அதனால ஆமாம் ரொம்பவே. பிகாஸ் ஃபேமிலி சைடும் சரி இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி வரவே அது நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நிறைய மூவிஸில் அப்படியே முடிச்சிருவாங்க. இதில் எல்லாமே அவங்க ஃபேமிலியும் சரி ரிலேஷன்ஷிப்பும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியே இல்லை. பிகாஸ் அவங்க வந்துட்டு நடித்தது நேச்சுரலாக இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. ஏன்னா கரெக்டாக எந்தெந்த இடத்துல மியூசிக் வரணுமோ அந்த பீட் எல்லாமே நல்லா இருந்துச்சு.